என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் 117 இடங்களில் பெண்களை நிறுத்தியிருக்கிறார். பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும். இதை இந்தியாவில் எவனாவது செஞ்சிருக்கா? எவனுமே செய்யல. அப்ப பெண்கள் யாரு பக்கம் நிக்கணும்? சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் பக்கமா? நான் வந்தால் சாராய கடையை மூடுவேன் என்று சொல்லுகிற என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பக்கம் நீங்க நிக்கணுமா? தொடர்ச்சியா நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போடுறீங்க. திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை பல தடவை பார்த்திருக்கீங்க. அண்ணா திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பல தடவை பார்த்திருக்கீங்க. என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் கடந்த 14 வருஷமா தமிழ் நிலப்பரப்பில் தனிச்சு நின்று உங்களிடம் தொடர்ச்சியாக வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் ஆட்சியை ஒரே ஒரு முறை நீங்கள் பார்க்க வேண்டாமா? சீமான் முதலமைச்சர் ஆனா தமிழகம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டாமா? எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் படித்த இளைஞர்கள். அண்ணா திமுக ரவுடி பொறுக்கி அயோக்கிய பைய கொஞ்சம் கூட கல்வியறிவு இல்லாதவர்கள் வேட்பாளராக நிற்பார்கள். இந்த சமூகம் குறித்து எந்த அக்கறையமற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மக்கள் குறித்து, என் நிலம் குறித்து, நிலத்தின் வளம் குறித்து கவலைப்படுகின்ற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். அதனாலதான் என் உயிர் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? படித்த பிள்ளைகளை, பண்பாளர்களை, இந்த மக்களை நேசிக்கின்ற பிள்ளைகளை களத்திலே இறக்கி இருக்கின்றார்.